தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இணைச்சட்டம் 4:39. மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். அன்பார்ந்தவர்களே, மோசே வழியாக இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆண்டவர் ஒருவரே கடவுள், மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் அவர் ஒருவரே கடவுள் என்று உங்கள் உள்ளத்தில் இருத்தி வைக்க வேண்டும் என்று மோசே தான் வழிநடத்தி வருகிற மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஆண்டவரை பற்றிய உணர்வு உள்ளத்திலே இருத்தப்படுகின்ற பொழுது, ஆண்டவர் ஒருவரே கடவுள் என்ற உணர்வு நிலையில் ஒருவர் வழி நடக்கிற பொழுது, பயணிக்கிற பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை அதிகமாகிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை அதிகமாகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பராமரிக்க கூடியவராக இருக்கிறார், நம்மை மீண்டும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, யார் ஒருவர் ஆண்டவர் மீது நம்பிக்கையை கட்டுகிறாரோ அந்த நபர் ஆண்டவரிலே மீண்டும் தன்னுடைய வாழ்வை புதுப்பிக்க கூடியவராக இருக்கிறார். அவரின் வாழ்வு முழுவதும் ஆண்டவருக்கு ஏற்ற, ஆண்டவருக்கு சொந்தமான ஒன்றாக மாறிப்போகிறது. அப்படிப்பட்ட ஒருவரை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவரின் அன்பு அவரின் மீது அளவுக்கு அதிகமாய் இருக்கிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், நான் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று பெயரளவில் பல நேரங்களில் சொல்லுகிறேன். என்னுடைய உணர்வு நிலை அதுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை, என்னுடைய உள்ளம் பலவிதமான உலகப்பூர்வமானவற்றை தேடி நாடி செல்லுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நீரே உண்மையான கடவுள், நீரே என் ஆண்டவர் என்பதை மறந்து செயல்படுகிறேன். உம்மை பற்றிய எண்ணம் என்னிலே தொடர்ந்து தஞ்சம் பெற, உம்மை பற்றிய உணர்வு என்னிலே தொடர்ந்து நிலைத்திருக்க என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.